ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் எல்லாரும் எதிர்பார்த்த தமிழிசைக்கு பதிலாக திடீர்னு கங்கை அமரன் களத்துல வேட்பாளராக நின்றுருக்காரு. இதனால தமிழிசை ரொம்பவே ஃபீல் பண்ணதா சொல்லப்பட்டது. ஆனா தமிழிசையோடு தான் இன்னைக்கு கங்கை அமரன் செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி கொடுத்திருந்தாரு. தமிழிசை பார்க்க ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்தாங்க. செய்தியாளர்கள் கிட்ட கங்கை அமரன் பேசும்போது சுத்தமான நபர்கள் நிறைந்த கட்சி அப்படின்னா அது பாஜக தான். அந்த கட்சி சார்பில் நான் போட்டி போடுறத நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன வேட்பாளரா பரிந்துரை செஞ்ச தமிழிசைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இப்பவே சட்டசபையில எந்த சீட்ல உட்கார போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஜெயிக்க போறது உறுதியாயிடுச்சு. மக்கள் மாற்றத்தை தான் விரும்புறாங்க. இப்படிதான் இசையில மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினப்போ இசைஞானி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அது மாதிரி பாஜகவால தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்பவே தொண்டர்கள் போன் பண்ணி எத்தனை பேர் எங்க வரணும்னு ஆர்வத்தோட கேக்குறாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் போன்ல எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்காரு. பட் ஆர்கே நகர் தொகுதியில யாரு ஜெயிக்க போறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.